Welcome to the PHP video tutorial series. இந்த சீரீஸ்ல இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து isset என்ற PHP ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். isset என்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி சில ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க. பட் இது என்னது யூஸ் பண்ணுற என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்காது. பட் பரவாயில்ல, அதில் வந்து கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவோம். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒவ்வொரு கீவேர்டும் வந்து என்னத்துக்கு பாய்க்கிறோம், ஏன் அந்த கீவேர்ட் என்ன யூசேஜ் என்று சொல்லி கிளியர் ஐடியா இருந்தால் யூ வில் பி எ குட் ப்ரோக்ராமர். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஒரு HTML டேக் கொண்டு ஓப்பன் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் உங்களை விளங்கப்படுத்துகிறேன். அது இந்த பொடிக்குள்ளே ஒரு PHP ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஏன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஏக்கு வந்து நல் வேல்யூஸ். ஸோ அதாவது அந்த ஏக்கு நான் எந்த விதமான வேல்யூமே கொடுக்க இல்லை. இஃப் isset என்று சொல்லிட்டு ஏ வேரியபிளை நான் வந்து அதுக்குள்ள கொடுக்குறேன். எக்கோ த வேரியபிள் ஏ இஸ் செட் என்று சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாக்க யூ வில் கெட் மோ ஐடியா. பி வேரியபிளை டிக்ளேர் பண்ணி பிக்கு 23 என்று கொடுத்துட்டு அகைன் இன்னொரு இஃப் ஃபங்க்ஷன் எழுதுறேன். சாரி, இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த இஃப் கண்டிஷனுக்கு isset b echo again variable b is set, then break. Okay, so then PHP complete பண்றேன். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், பட் யூ வில் கெட் த கிளியர் ஐடியா. ஸோ இதில் வந்து என்ன மாதிரிண்டா isset அதில் பேர்லேயே கீவேர்ட்லேயே உங்களுக்கு விளங்குது. இது வந்து செட் பண்ணி இருக்கா இல்லையா, செட் பண்ணி இருக்கா இல்லையாண்டா இதுக்கு வந்து வேல்யூ கொடுத்து இருக்கா இல்லையா, ஸோ இந்த வேரியபிள் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து நாங்கள் இங்கே வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வில் ஸ்டாப் அண்ட் கம்பைல் இட். என்ன அவுட்புட் வந்திருக்கு, வேரியபிள் பி இஸ் செட் என்று சொல்லி வந்திருக்கு. ஏன் பி இஸ் செட் என்று சொல்லி வந்திருக்கேன்டா, பிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு, ஏல நல் தான் இருக்கு. ஏக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 45. இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்றேன். என்ன வருது, வேரியபிள் ஏ இஸ் செட், வேரியபிள் பி இஸ் செட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது வந்து செட் பண்ணி இருக்கா இல்லையா, அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ இருக்கா இல்லையா. ஸோ நீங்க வந்து நார்மலா போஸ்ட் சப்மிட் அதுகள் எல்லாம் வந்து இந்த செட் பண்ணுவோம். அதாவது வந்து போஸ்ட் ஆயிருக்கா, வேல்யூ எடுத்திருக்கா அப்படின்னு செக் பண்றேன். இதே இந்த இஃப் கண்டிஷன்ல இந்த PHP ப்ரோக்ராம்ல ஸ்பெஷலா இந்த isset போடுறதுன்னு சொல்லி சொன்னா PHP ப்ரோக்ராம்ல சில டைம் இல்லை இது பேஜ்ல கம்பைல் பண்ண போறோம். ஸோ பேஜ்ல கம்பைல் பண்ணிக்க ஸோ ரன் டைம் எரர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ரன் டைம் எரர்ஸை வந்து அதாவது கம்பைல் பண்ணிக்குள்ள வர்ற எரர்கள், நாட் கம்பைலேஷன், இந்த பேஜ் வந்து லோட் ஆகக்குள்ள சில எரர்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி வர்ற எரர்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காண்டி தான், ஸோ அப்படியான எரர்ஸ் இருக்கா இல்லையான்றதுக்காண்டி தான் இந்த isset அப்படியான கொஞ்சம் கீவேர்ட்ஸ் வந்து PHPல யூஸ் பண்றது. ஸோ போக போக பார்ப்போம். உங்களுக்கு வந்து பேசிக்கா இப்போ இந்த isset என்றது அது என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபைன்.